ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் நேம் @great work SPO. நாம் இப்போ திருக்குறள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங். பைமோட் ஷாப்பிங் அப்படின்னா நம்ம ஏதோ வீட்டுக்கு தேவையான பொருள் எதுவும் வாங்கணும் அப்படின்னா அந்த ஆப் மூலயமா போய் நமக்கு தேவையான பொருளாகவும் வாங்கிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருவள்ளுவர் பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் ஆவார். கடைச்சங்க கால புலவரான இவர் பொ.உ.மு 400க்கும் 100க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தார் என கருதப்படுகிறது. தமிழ்நாட்டு அரசு இவர் பிறந்த ஆண்டாக பொ.மு 31 அறிவித்து அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடப்படுகிறது. திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் உண்டு. அது முதற்பாவலர், தெய்வப்புலவர், மாதானுபங்கி, நான்முகனார், நாயனார், பொய்யல் புலவர், பொய்யாமொழி புலவர், சென்னாபோதர், பெருநாவலர். இவர் குறிப்பிடத்தக்க படைப்புகளுள் திருக்குறள் மிக முக்கியமானது. திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் ஔவையாரின் துணையோடு மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது. சங்ககால புலவரான ஔவையார், அதியமான் மற்றும் பரணர் மூவரும் சமகாலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. இதன் மூலம் சங்ககால புலவர் மாமூலனாரே முதலில் திருவள்ளுவரை பற்றிய செய்தியை தருகிறார். ஆகையால் மாமூலனாருக்கு முன்பே ஔவையார் என்ற பெயருடைய மற்றொரு புலவர் இருந்திருக்கலாம் என்றே தெரிய வருகிறது. மாமூலனார் 4ஆம் நூற்றாண்டு செய்தியை கூறுவதால் திருவள்ளுவர் பொ.உ.மு 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனாலும் மாமூலனார் பாடல் இடம்பெற்றுள்ள திருவள்ளுவ மாலை தொகுக்கப்பட்ட காலம் மிகவும் பிந்தியது என்பதால் சங்ககால மாமூலனாரும் திருவள்ளுவ மாலையில் இடம்பெறும் மாமூலனாரும் ஒருவர் அல்லர் எனும் கருத்து நிலவுகிறது. திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் அறிந்து போற்றப்படுவராகவும் தமிழர்களின் பண்பாட்டு செறிவின் அடையாளமாகவும் திகழ்கிறார். பல புலவர்கள் இணைந்து தொகுத்த திருவள்ளுவ மாலை என்னும் நூலின் மூலமாக இதன் சிறப்பினை அறியலாம். இவரை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளார். திருவள்ளுவரும் சமணமும். திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிட்ட கடவுள்கள் குறித்து எந்த கருத்தும் கூறவில்லை. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறக்கோட்பாடுகள் சமண சமய நீதி நெறிகளை நெருங்கியுள்ளதால் திருவள்ளுவர் ஒரு சமணராக இருந்திருக்கக்கூடும் என்ற வரலாற்றர்கள் கருதுகிறார்கள். திருவள்ளுவரை திருவள்ளுவ நாயனார் என சைவர்கள் அழைக்கின்றனர். இவரை சைவர் என்றும் இவருடைய திருக்குறளை சைவ நூல் என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள். மயிலாப்பூரில் திருவள்ளுவரோட கோவில் கட்டப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.